இல்ல நீ போன விஷயம் காயா பழமா? மருமகளை பாத்தியா? அந்த கோட்டிக்கார பயல பாத்தியா? முதல்ல நம்ம புள்ளைய வெறுக்கிறத விடுங்க. நம்ம புள்ள நல்லவங்க, பாவம் அவ அப்பாவி. அவனை போய் நீங்க பரமு எனக்கு பழகி போச்சுல. அவர் தாத்தாவாகி பேரம் பேத்திய கொஞ்சன்றதுக்காக என்ன குழந்தை பத்திக்கு சொல்றாரா? என்ன லாஜிக் இது? நான் ஆச்சா பேசிக்கிட்டு நிக்க, நீ சிரிக்க. கல்யாணத்துக்கு முன்னால நம்ம வீட்டு பொண்ணுங்களை விட உரிமையா நம்ம வீட்டை சுத்தி சுத்தி வந்த மகேஸ்வரி இல்லைங்க. அவ ரொம்ப மாறிட்டா. உங்களுக்கு இருக்கிற இதே ஆசையோட தான் நானும் அங்க போனேன். நான் அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் ஏன் தான் அங்க போனேன்னு. இந்த பாரு புள்ள, அவ என்ன சொன்னா? என்ன ஒரு மாமியாரா நினைச்சு பேசியிருக்க வேண்டாம், ஒரு மனுஷியா நினைச்சு பேசியிருக்கலாம். இப்பெல்லாம் பிளானிங் பண்ணிதான் எதையும் செய்வாங்கன்னு அவ சொல்றா. என்னது பிளானிங்கா? இல்ல என்ன குழந்தைய பத்திக்க போறா இல்ல கட்டடம் கட்ட போறாளா? இல்ல தெளிவா சொல்லு பரமு. நம்ம புள்ள மேல எந்த தப்பும் இல்லைங்க. எல்லாத்துக்கும் காரணம் அவதான். நாங்க தங்கிட்டு வரலான்னு தான் நினைச்சேன். கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளாத குறைதான். என் பிள்ளையோட அவ குடும்பம் நடத்துற மாதிரி தெரியல. இல்ல ராகவா, இதுக்கு நீ தாம்ல லாயக்கு. என்ன பொண்ணு இவ? ப்ரோக்ராம் முடிஞ்ச நேரம் ஆத்துக்கு வர வேண்டியதானே, இவ்வளவு லேட் ஆகுது. என்னக்கா? வந்து பாரு, அங்க பாரு, உன் பொண்டாட்டிய பாரு. உன் ஆத்துக்காரி ஏதோ தப்பு பண்ணிருக்கா, அதான் அவன் வாசலையே வெறிச்சு பார்த்துட்டு இருக்கா. பார்வதி, வா. என்ன ப்ராப்ளம் நோக்கு? எதுக்கு வாசலையே வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு இருக்காய்? ஒண்ணு இல்ல. கேளுடா மாதவா, அபி எங்கன்னு கேளு. ஆமாம், அபி எங்க? இன்னும் காலேஜ்ல இருந்து வரலையா? ஆமாண்ணா, காலையிலேயே ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, லேட்டா தான் வருவேன்னு சொல்லிட்டு தான் போனா. இப்ப வந்துருவா. நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. அவ வந்ததும் நான் கூப்பிடுறேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். டேய், அவ பொண்ணு அவளே கூட்டின்னு வரட்டும். இந்த பாரு, உன்கிட்ட பழைய கதையெல்லாம் நிறைய பேச வேண்டியிருக்கு. வா போலாம். நீயே கூட்டின்னு வாமா. அம்மா வா வா வா. என் நெஞ்சில பால பாத்து உங்க அப்பாவையும் அத்தையும் சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு போறன்னு ஆயிடுது. முதல்ல நீ நைஸா ரூமுக்கு போ, மத்ததெல்லாம் பேசிக்கலாம். அம்மா, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஐயோ ஐயோ, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா? அம்மா என்னாச்சு? நில்லு. டேய், நீ என்னடா டிராஃபிக் கான்ஸ்டபிளா ஸ்டாப்பு நில்லுன்னு சொல்றதுக்கு? என்ன ஏதுன்னு கேளுடா. அபி எங்க போயிட்டு வராய் சொல்லு. காலேஜ் போயிட்டு வரேன்ப்பா. மாதவா, நாம என்ன கண்ணில்லாதவாளா? டென்ஷனா வளாத்துறதும், நம்மள விரட்டுறதும், அப்புறம் பொண்ணு வரதும், அப்படியே கட்டி பிடிச்சுன்னு முத்தம் கொடுக்கறதும், இதெல்லாம் நம்ம பார்க்கலையா என்ன? டேய், என்ன ஏதுன்னு கேளேடா. அத்தை, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? அவ கேக்குறது நியாயம் தானே, நாங்க தான் எல்லாத்தையும் பார்த்தோமே. நான் பாட்டு போட்டியில கலந்துண்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன்ப்பா. நீ படிச்சு படிச்சு பாடக்கூடாதுன்னு சொன்ன, அவ பாடிட்டு பிரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கா. இந்த ஆத்துல பெரியவாளுக்கு மரியாதையே இல்லையா? அபி, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காய்? என்ன திமிரு இருந்தா இப்படி பண்ணுவாய்? அவளை பாராட்டுறதை விட்டுட்டு இப்படி சத்தம் போடுறேளே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? மாதவா, இதுக்கெல்லாம் காரணம் இவதான்டா. நான் பாடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன், இது பாருங்க. என்ன பண்றேன்? பயமுட்றி. அப்பா, நீங்க தூக்கி போட்டு உடைச்சது பிரைஸ் இல்லப்பா, என்னோட மனசு. உள்ள டயர்டா தூங்குறான், இதான் கரெக்ட் டைம். நம்மளே இந்த வாட்சை கட்டி விட்டுடலாம். என்ன மகேஷ் அதுக்குள்ள எழுந்துட்ட? சர்ப்ரைஸா இது உன் கையில கட்டி விடலாம்னு நினைச்சேன். சரி, கை கூட கட்டி விடுறேன். இப்ப எதுக்கு இது? என்கிட்ட வாட்ச் இல்லையா? இல்ல கட்டிருக்க வாட்ச் பிடிக்கலன்னு இப்ப சொன்னா? என் ஆசைக்கு அவ்வளவுதான் மரியாதையா? மத்த எல்லாரும் ஆசைப்படி நடக்கணும், ஆனா மத்தவங்க ஆசையை நீ உதாசீனப்படுத்துவ. இதுதானே உன் பாலிசி? சந்தோஷமான மூட்ல வந்தா நீ என்ன சங்கடப்படுத்துறதே பொழப்பா வச்சிருக்க. உனக்கு மட்டும்தான் சந்தோஷம், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கும், மத்த யாருக்கும் இருக்க கூடாது.